ஆனா இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். எங்க போகணும்? அதாவது புறஜாதியார்கிட்ட போக கூடாது. புறஜாதியார்னாக்கி ரட்சிக்கப்படாதவன்கிட்ட நீங்க போகாதுங்க. ஸ்தோத்திரம். சமாரியார்கிட்ட போகாதுங்க. விசுவாசத்துல வளராதவன்கிட்ட போகாதுங்க. அடுத்து சொல்றாரு, போகும்போது நீங்க என்ன சொல்லணும்னா, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவனுக்கு பிரசங்கிக்கணும், சொல்லணும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் ஒருவனுக்கு சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிவு உடையவனா இருக்கணும். அப்படிதானே? இன்னைக்கு புறஜாதியார் இடத்துல போய் நம்ம பிரசங்கம் பண்ணா முதல்ல என்ன சொல்லுவோம்? ஐயா, இந்த வாழ்க்கையில இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு, எனவே மனம் திரும்புங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம் முதல்ல. அப்படிதானே? அப்போ பரலோக ராஜ்யம் ஒருவனுக்கு சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணணும்னா அவன் ஏற்கனவே பரலோக ராஜ்யத்தை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கணும். அப்படிதானே? ஆமென். அப்ப பரலோக ராஜ்யத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் யாரு? திருச்சபைக்குள்ளே இருக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமென். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் யாரு? ஸ்தோத்திரம். திருச்சபைக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேல் இடத்திலே போங்கள். ஆமென். அல்லேலூயா. புறஜாதியார் இடத்துல போக வேண்டாம். வெளியே இருக்கிறவனை பற்றி நீ இப்ப கவலைப்படாத. நீ செய்ய வேண்டியது என்னன்னா இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல போகணும். ஸ்தோத்திரம். அதுக்கு முந்தின அதிகாரத்துல 36வது வசனத்துல அவர் சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்லுகிறார், அநேக ஜனங்களை அவர் கண்டபோது. அநேக ஜனங்களை அவர் எங்க பார்த்தாரு? அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்தவர்கள் தான் அநேக ஜனங்கள். ஆமென். இப்ப அநேக ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? திருச்சபைக்குள்ள இருக்கிறாங்க. திருச்சபைக்குள்ள இருக்கிற அநேக ஜனங்களை அவர் பார்த்தபோது, ஸ்தோத்திரம், என்ன சொல்றாரு? அறுவடை மிகுதியா இருக்கு. என்ன இருக்கு? அறுவடை பொதுவாக எங்க இருக்கும்? வயல்ல இருக்கும். வனாந்திரத்துல போய் அறுவடை செய்ய முடியுமா? முடியாது. அப்ப வயல் என்பது என்னது? திருச்சபை. இந்த தோட்டம் இங்கதான் அறுவடை. ஸ்தோத்திரம். அறுவடை இங்கதான் இருக்கு, எல்லாம் முற்றி இருக்கிறது, ஆட்கள் குறைவு. அதனால நீங்க என்ன பண்ணணும்? எஜமான இடத்துல போய் அறுவடைக்கு ஆட்கள் வேண்டும் என்று கேளுங்கள் என்று முந்தைய அதிகாரத்துல சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ காணாமல் போன ஆடுகள் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் வீட்டார் என்பது நாம தான். அல்லேலூயா. திருச்சபைக்குள்ளே இருப்பவர்கள் தான். இதை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நிறைய ஆடுகள் இருக்கிறது, காணாமல் போன ஆடுகள் இருக்கிறது, துரத்தப்பட்ட ஆடுகள் இருக்கிறது. இப்ப ரட்சிக்கப்படாதவர்களை பற்றி சொல்லும் போது மந்தையில் சேராத ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்திலே மேய்ப்பர்களை பற்றி பேசுகிற பொழுது, ஸ்தோத்திரம், நசல் கொண்ட ஆடுகள், காயப்பட்ட ஆடுகள், பலவீனப்பட்ட ஆடுகள், இப்படி ஆடுகளை பற்றி பலவிதமாய் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஆனா தெளிவா இந்த இடத்திலே திருச்சபையில இருக்கிற ஆடுகளை பற்றி, ரட்சிக்கப்பட்ட ஆடுகளை பற்றி, விசுவாசிகள் என்கிற ஆடுகளை பற்றி, ஸ்தோத்திரம், இங்கே நமக்குள்ள இருக்கிற தினம் தினம் கூடுகிற ஆடுகளை பற்றி ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார்.